பொதுவா வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பகுதி பூஜை அறையை சொல்லலாம். பூஜை அறையில நம்ம என்னென்ன படங்களை வைக்கணும் வைக்க கூடாது அப்படின்னு சில வழிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்காங்க. பூஜை அறையில நம்ம வணங்கக்கூடிய சாமி படங்களை வைத்துதான் நம்மளோட வாழ்க்கையோட தரம் உயரும். கடவுளோட உருவமானது ரொம்ப ஏழ்மையா இருந்தாலும் மொட்டை அல்லது கோவணம் கட்டிய முருக பெருமானுடைய படத்தை வீட்டு பூஜை அறையில வைக்க கூடாது. கோபமா இருக்கக்கூடிய காளியோட படத்தையும் வச்சு பூஜை செய்யக்கூடாது. தலைக்கு மேல் வேல் இருக்கும் முருகனுடைய படத்தை பூஜை அறையில வைக்க கூடாது. ருத்ர தாண்டவம் ஆடும் உருவம், கொடூர பார்வை இருக்கக்கூடிய உருவம், தவம் செய்யும் தலைவெறி கோலங்கள்ல இருக்கக்கூடிய சாமி படங்களை வீட்டுல வைத்து பூஜை செய்யக்கூடாது. இது மட்டும் இல்லாம வீட்டுல உடைந்த சிலைகள், சிதைந்த சாமி சிலைகள், கிழிந்த உருவப்படங்கள் போன்றவற்றை வீட்டுல வைத்து பூஜை செய்யக்கூடாது. பூஜையிலோ நம்மளோட வீட்டிலோ தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி தான் வைக்கணும். இப்படி நான் சொன்ன உருவப்படங்கள் உங்களோட வீட்டு பூஜை அறையில இருந்துச்சு அப்படின்னா உடனடியா அதை எடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நம்புறேன்.